ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் அமெரிக்கா முன்வைத்திருக்கின்ற பிரேரணை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 கட்சிகள் நிராகரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழரசு கட்சி மட்டும் இந்த கூட்டறிக்கையிலே கையொப்பமிடவில்லை என்று நான் அறிகின்றேன். இந்த நீங்கள் தமிழரசு கட்சி அல்லது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருக்கின்றீர்கள். இந்த அமெரிக்க பிரேரணையை நீங்கள் வரவேற்கின்றீர்களா? ஆம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரேரணையை நாங்கள் வரவேற்பதாக அறிக்கை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பிரேரணையிலே நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு முழுமையான திருப்தி இல்லாவிட்டாலும் கூட சில விடயங்கள் உட்கொண்டு வரப்படாமல் விடப்பட்டிருந்தாலும் கூட இது நல்லதொரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்பதை எங்களுடைய அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதிலேயும் நாங்கள் வரவேற்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணைக்கு இணக்கம் தெரிவித்து தாங்களும் அதிலே கைச்சாத்திட்டிருப்பதை நாங்கள் ஒரு முன்னேற்றமான விடயமாக வரவேற்றிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 பங்காளி கட்சிகள் உண்டு. அதிலே 3 கைச்சாத்திட்டதாக ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் திரு செல்வம் அடைக்கலநாதன் தான் அதிலே கைச்சாத்திடவில்லை என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். டெலோ சார்பாக யார் அதனை அங்கீகரித்தார்கள் என்பதை நாங்கள் விசாரித்து அறிய வேண்டும். அதனால் அது ஒரு பக்கம் இருக்க, அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கரிசனைகளும் எங்களுடைய கரிசனைகள் தான். அவற்றை நாங்கள் புறந்தள்ளி இந்த பிரேரணையை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சர்வதேச ராஜதந்திர போக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த நகர்வுகள் படிப்படியாக முன்னேற வேண்டிய நகர்வுகள். திடீரென்று ஒரு நாள் நாங்கள் வேண்டும் என்று விரும்புகிற அனைத்து விடயங்களும் சரி வந்து விடாது. ஆகையினாலே நாங்கள் இதனை ஒரு மிகவும் முன்னேற்றமான ஒரு படிக்கல்லாக கருதுகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற வகையிலேயும் கட்சியின் வெளியுறவு துறைக்கான பொறுப்பானவர் என்ற வகையிலேயும் கட்சியின் தலைவரோடு கலந்தாலோசித்துத்தான் நாங்கள் அப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த முன்னேற்றமான பாதையிலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும் வரைக்கும் நாங்களும் சேர்ந்து உழைப்போம் என்று எங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம்.